வணக்கம். இந்த வீடியோல டெம்பிள்ஸ், அதுக்கப்புறம் சர்ச், மாஸ்க், அதுக்கப்புறம் நிறைய அ சமாதிகள், ஜீவ சமாதிகள், அ எல்லாரும் வழிபடக்கூடிய வழிபாட்டு தலங்கள் இதெல்லாம் எதற்காக கட்டமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ சாக்ரெட் ஜியாமெட்ரி, சாக்ரெட் ஆர்கிடெக்சர் நான் முன்னாடியே இதை பற்றி சொல்லியிருந்தேன். பட் பெருசாக விரிவாக சொல்லலை. இந்த உலகமே உங்களுக்கு நல்ல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியும், அந்த ஆற்றல் சமநிலை எப்போவுமே இருக்கிற மாதிரியும் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி ஒரு மதர் போர்டில் ஒரு கெப்பாசிட்டர், ஒரு ரெசிஸ்டர் இப்படி எல்லாம் இருக்குமோ, அதே மாதிரி இங்கே இந்த மாதிரி பிரமிட்ஸ், அந்த மாதிரி டெம்பிள், அதுக்கப்புறம் மற்ற வழிபாட்டு தலங்கள், அதுக்கப்புறம் ஜீவசமாதிகள், டாம்ஸ் ஒரு இடத்துல அதெல்லாம் அவங்க கெப்பாசிட்டர் மாதிரி கரெக்டாக இந்த ஈத்தர் மூலியமாகவும் இந்த எலக்ட்ரிக் ஃப்ளோ இந்த உலகத்தில் கரெக்டாக இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பெரிய பெரிய டவர்ஸ், பெரிய பெரிய பில்டிங்ஸ் அதுவுமே இந்த மாதிரி ஒர்க் ஆகும். நல்ல ஒரு காந்த ஆற்றலை அங்கே அது கொண்டு இருக்கும். அதை சுற்றி நல்ல மின் ஆற்றல் இருக்கும். ஸோ இது அந்த இடத்துல ஒரு நல்ல எனர்ஜி பேலன்ஸை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேம் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளோ தடுத்து நிறுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். இது இந்த உலகத்தில் எப்படி ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துது அப்படின்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஒரு டேம் இப்போ வச்சிருக்க ஒரு டேமை நம்ம டெமாலிஷ் பண்ணோம் அப்படின்னா, எர்த்தோட ரொட்டேஷன் ஸ்பீட்லேயே டிஃப்ரென்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த எலக்ட்ரிக் ஃப்ளோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்குது. ஸோ ஒரு சிட்டி, நகரத்தை நம்ம கட்டமைக்கிறோம் அப்படின்னாலுமே இந்த எனர்ஜி ஆர்கிடெக்சர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ஒரு சிட்டியை நிர்மாணிக்கிறதா இருக்கட்டும், அதை எப்படி நாங்கள் மக்களை ஒவ்வொரு இடத்துலையும் நாம் பழக்கப்படுத்துகிறோம். அங்கே ஒரு கல்ச்சர் எடுத்துகிட்டு மக்களை இங்கே வர மாதிரி ஒரு வழிபாட்டு தலமாக நம்ம பழக்கப்படுத்துறது முதற்கொண்டு எல்லாமே அந்த எனர்ஜியை எந்த வகையில் நாம் யூஸ் பண்ணணும், எந்த வகையில் திருப்பி விடணும், எந்த இடத்துல அதை ஆம்ப்ளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் நீங்கள் பார்த்து புரிஞ்சிக்கலாம் கொஞ்சம். ஸோ நீங்கள் கோயிலுக்கு எல்லாம் போகிறோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கோயில் எதுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலில் இருக்கிற அதே விஷயங்கள் தான் மற்ற வழிபாட்டு தலங்களையும் பெருசாக கடைப்பிடிப்பாங்க. அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோயில் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் எப்படி அப்படின்றது சொல்கிறேன். கோயிலுக்கு போனால் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்மளோட 2 கையையுமே இப்படி சேர்த்து கும்பிடுவோம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது ஒரு ஆல்கலைன் பேட்டரி மாதிரி இந்த உடம்பு. அதில் கரெக்டாக இந்த 2 கை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நம்மளோட சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும். நல்ல எலக்ட்ரிக் ஃப்ளோ இருக்கும் உள்ள. அப்போ நீங்கள் பேலன்ஸாக இருப்பீங்க. ஸோ இதில் சொல்லியிருந்தேன், எப்போவுமே ஒரு எனர்ஜி பேலன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு ஐஸ் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஒரு இடத்துல அது உருக ஆரம்பிக்கும். எனர்ஜி பேலன்ஸ் நடக்குது இல்லை? ஸோ ஆமாம், தெர்மல் ஈக்விலிபிரியம் அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கும். கெமிக்கலி இங்கே உங்களை சுற்றி இருக்க எல்லா பொருளுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் கிட்டத்தட்ட. ஸோ அதனால தான் நமக்கு சில இடத்துல போனால் மைண்டு நல்லா இருக்குது, சில இடத்துல போனால் அப்படி இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் அதுதான். ஸோ நம்ம இந்த கை கூப்பும்போது நமக்கு எதிர்க்க என்ன இருக்கோ, நம்மளை சுற்றி என்ன எனர்ஜி இருக்கோ அதில் அதற்கு ஏற்றாற் போல நம்ம உடம்பு ஆற்றல் சமநிலையை அடையும். ஓகே, அப்போ இந்த பெரியவங்களெல்லாம் பார்த்தா கும்பிடுவாங்க. அப்போ நம்ம யாரெல்லாம் பார்த்து கும்பிடுறோமோ, மனுஷங்களும் டெம்பிள் மாதிரி தான் இல்லையா? நம்ம டவர் மாதிரி தான். ஸோ சஹஸ்ரம் திறந்தா நம்மளும் கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணால் டவர் தான். அப்போ கும்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு செலுத்துற மரியாதை மட்டும் கிடையாது, அவங்க கிட்ட இருந்து நம்ம எனர்ஜி பேலன்ஸ் மூலியமா நம்ம அவங்களோட எனர்ஜியை அவங்க முன்னாடி நம்ம கைகூப்பி நின்று நம்மளோட எனர்ஜியை சமநிலைப்படுத்திக்கிறோம். ஸோ ஒரு நல்ல ஆறா இருக்க ஒருத்தவங்க கிட்ட போய் நீங்க கை கூப்பி நின்னீங்க முன்னாடி அப்படின்னா சமநிலை தானா நடக்கும். அவங்களுக்கு இருக்கிற எனர்ஜிக்கு எதிர்க்க நிக்கிறவங்களுக்கும் அதுக்கு ஈக்குவலா சமநிலை நடக்கும்.
கர்ப்ப கிரகத்தை வந்து நாம சுத்துவோம். ஸோ கர்ப்ப கிரகத்தை சுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பொருளையுமே நம்ம ரிவால்வ் பண்றோம் கிளாக் வைஸ்ல அப்படின்னா, நம்ம கிட்ட எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கும். அந்த பொருளுக்கு வந்து அது வந்து கெயினா இருக்கும். ஓகே. எந்த பொருளை வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துறோமோ, அப்ப அந்த பொருள்ல இருந்து நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் நாம கெயின் பண்ணிப்போம். அந்த இப்போ நான் இங்க எலக்ட்ரான்னு சொல்றேன். இது நீங்க வேற வகையில டேட்டா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இங்க எல்லா இடத்துலயுமே டேட்டா இருக்குங்க. டேட்டா இல்லாம எல்லாத்துலயுமே மெமரிஸ் இருக்கும். மெமரிஸ் இல்லாத ஒரு பொருள் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அந்த சாமியை நம்ம எப்படி சுத்துறோம்? வலம் சுத்துறோம். ஸோ கிளாக் வைஸ் சுத்தும் போது நம்ம கிட்ட நல்ல எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கு. அந்த எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன ஆகும்? ஆப்போசிட் டிரெக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்போ நம்ம பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும். இன்னொன்று, கோயிலுக்கெல்லாம் கோபுரம் கட்டுவாங்க. அந்த கோபுரத்தோட அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மலைகளை ஒத்ததா இருக்கும் அந்த பிரமிட். ஸோ இது எல்லாமே காந்த ஆற்றலுக்குரிய அந்த கட்டமைப்பு. அந்த மாதிரி ஷேப் இருக்க எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா காந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும். கீழ்ப்பகுதியில் வந்து மின் ஆற்றல் அதை சுற்றி அமையும். ஸோ எவ்வளோ உயரத்துக்கு ஒரு கொடிமரமோ ஒரு கோபுரமோ இருக்கோ அந்த அளவுக்கு கீழே வந்து மின் ஆற்றல் இருக்கும், மேலே வந்து காந்த ஆற்றல் இருக்கும். சரி, அப்போ சாமி எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, ஒரு சாமி சிலை அழகா கீழே வந்து இப்போ நமக்கு லங்ஸ் இருக்க மாதிரி சாமி சிலைக்கு ஒரு சக்கரம் எழுதி வைப்பாங்க கீழே. அதுல அழகா ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஷேப் சக்கரம் வரைஞ்சு அதுதான் சாமியோட லங்ஸ். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு உணர்வு நிலை வந்து மேலோங்கி இருக்கும். சில பேருக்கு அது அன்பா இருக்கும், சில பேருக்கு அது வேற வகையான உணர்வு நிலையா இருக்கும். அப்படி இருக்கும்போது அதே மாதிரி ஒரு ஜியாமெட்ரிக் ஷேப்ஸுக்குமே ஒரு அதிர்வு நிலை இருக்கு, அதற்குன்னு ஒரு உணர்வு இருக்கு. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சிக்குன்னு ஒரு உணர்வு இருக்கு. அந்த மாதிரி கரெக்டா யந்திரங்கள் எழுதி வச்சுட்டு அப்புறம் சிலை அஞ்சனக்கல்ல அந்த சிலையை வந்து வைப்பாங்க. வச்சுட்டு சிலையில வந்து ஒரு சின்ன கிராக் வந்து இருக்கணும். இங்க இருக்க எல்லா பொருட்களுமே எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட்டம்ஸால் ஆனது. அதுல வந்து எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ இங்க வந்து சாமி சிலையா நம்ம எடுத்துட்டு போய் வைக்கக்கூடிய அந்த சிலைக்கும் வந்து எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் ஆக போகுது. ஸோ நிறைய டேட்டா போட்டு எடுக்கிறோம், ஆசிட் போட்டு எடுக்கிறோம். அந்த மாதிரி வந்து நான் என்ன சொன்னேன் முன்னாடி, குண்டலினியில ஆசிட் நல்லா உடம்புல ஃபில் ஆயிட்டு அப்புறம் அதை நீங்க ஆல்கலைனா மாற்றும் போது தான் உங்க ஆரா எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் நம்ம சாமி சிலைக்கும் பண்றோம். நம்ம கொடுக்குற பூ இதெல்லாம் அதுக்கப்புறம் எல்லாம் ஆல்கலைன் தான். ஆனால் நம்ம கொடுக்கும்போது நம்மளோட டேட்டாவும் சேர்ந்து போகும். அந்த மாதிரி நிறைய டேட்டா வித்தியாசமான மக்கள் கிட்ட இருந்து நிறைய பொருட்கள் வந்து உள்ள வருது அவங்க கையால. அண்ட் தென் அது அங்க சேருது. நிறைய பேர் சுத்தி வராங்க, அவங்களோட டேட்டாவும் எலக்ட்ரான்ஸுமே அங்க மாறுது. ஸோ அணு அளவுல இருந்து அதை பார்க்கணும், அந்த மாற்றம் வருது. அப்புறம் அந்த சிலையை வந்து என்ன பண்றோம்? அபிஷேகம் பண்றோம். எல்லாமே ஆல்கலைன் பொருட்களால. இது நல்லா நோட்டீஸ் பண்ணணும். கார்ப்புத்தன்மை மிகுந்த பொருட்களை வச்சு அந்த சிலைகளை வந்து நாம கழுவுறோம், நியூட்ரலைஸ் பண்றோம். அப்போ வந்து நல்ல கரண்ட் ஃப்ளோ அந்த தண்ணியில வருது. அந்த தண்ணி வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. நல்ல அந்த பால், அந்த தண்ணி, இது தீர்த்தம், இது வந்து நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கக்கூடியது. இப்போ நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது அந்த சிலையினுடைய ஆரா வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி நல்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த இடத்துல இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்த ஒரு ஃபீல்டு, ஒரு ஆற்றல் வந்து மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், மைண்டையும் வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், எண்ணங்களையும் தாட்ஸையும். அப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம போய் இருக்கும்போது நமக்கு நல்ல ஒரு
பாசிட்டிவ் ஆன ஒரு ஃபீலிங் வருது, எவ்வளோதான் உடஞ்சு போயிருந்தாலும். அதே மாதிரி அங்க வச்சு கொடுக்குற சாப்பாடு, அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசாதமா அமையுது அந்த ஃபீல்டில் வச்சுட்டு நீங்க எடுத்துட்டு வரும்போது. ஸோ சூடம் கொளுத்துறது, இந்த எந்த இடத்துல அந்த நெருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், விளக்கு கொளுத்திக்கிட்டே இருக்குமோ அந்த இடத்துல எல்லாமே நல்ல ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும், காந்த ஆற்றல் இருக்கும். ஸோ அதனால அந்த நெருப்பு இருக்க 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 அந்த இடத்துல காந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும். யாகம் வளர்க்குறதுக்கும் அதுதான். நீங்கள் பஞ்சபூத ஆற்றல்லையே நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் உங்களோட டேட்டா லூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் வந்து உங்கள் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு நினச்சாலுமே சரி, வாட்டர் வந்து டைம் ஆகும், ஆனால் ஃபயர் வந்து டக்குன்னு வேலை செய்யும். அப்போது கிளென்ஸ் பண்ணுறது இல்லை. அதனால தான் நம்ம வந்து சுற்றி போடுவோம் ஃபயர் வச்சு. ஸோ அந்த சூடம் ஏற்றுறதுக்கு காரணமே அதுதான். நெருப்பு இருக்க 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 அந்த அங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து அது வந்து எடுத்துக்கும். இன்னொன்று டேட்டா நல்லா பேர்ன் ஆகும். அதுவும் கொடி மரத்துக்கு கீழே வந்து சூடம் ஏற்றுறது வழக்கம். எப்போவுமே கோவில்கள் மட்டும் இல்லை, எந்த ஒரு டவர் பில்டிங் நீங்கள் ஃபஸ்ட்டு கட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலுமே, நல்லா உயரமாக கட்ட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பலி கொடுக்க வேண்டியது அவசியம். இந்த பலி இதுக்கான காரணங்கள் என்னன்னா, அதுக்கு தேவையான அந்த நீங்கள் கட்டடத்தை எழுப்பும் போது அதுக்கு தேவையான எலக்ட்ரிக் ஃபீல்டு கீழே இருக்கணும், ஆனால் இருக்காது. நம்ம அந்த கட்டடத்தை மட்டுமே எழுப்பிட்டு இருப்போம். அப்படி உயரமாக அந்த கட்டிடத்தில் காந்த ஆற்றலை மட்டுமே நம்ம எழுப்பும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டில் இம்பேலன்ஸ் நடக்கும். அது நடக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல ரத்த பலி தானாகவே நடக்கும். அதெல்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு ஃபீல்டை ஏற்படுத்திட்டு, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை ஏற்படுத்திட்டு வேலையை ஆரம்பித்தா வேலை கடகடன்னு நடக்கும் அந்த இடத்துல. அதனால இல்லைன்னா அந்த கட்டிட வேலையே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக முடியும், நின்று முடியும். அதனால தான் முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து அங்கே யாகம் பண்ணிட்டு கட்டிட வேலை ஆரம்பிக்கிறதும் இதே தான். எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபஸ்ட்டு உருவாக்கிட்டு நம்ம வந்து எழுப்புறது. அதே மாதிரி அந்த இடத்துல பலி கொடுக்கறது, யாகம் பண்ணாதவங்க பலி கொடுத்துருவாங்க சிம்பிளாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி அந்த பூசணிக்காய் உடைச்சி போடுறது, இந்த எலுமிச்சை பழம் வெட்டுறது, இதெல்லாமுமே அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து உருவாக்கிட்டே இருக்க அந்த வேலை கரெக்டாக நடக்கும். யாருக்கும் எந்த அசம்பாவிதமும் நடந்துராது அப்படின்றதுக்காக. இந்த எனர்ஜி லெவல் இம்பேலன்ஸ் வந்து மனுஷங்களோட மைண்டை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அந்த கொடிமரம் வந்து காந்தாற்றல், மேக்னெட்டிக் எனர்ஜி இல்லையா? அப்போ அதுக்கு கீழே வந்து சூடம் கொளுத்துவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அங்க வந்து நாம அழகா விழுந்து கும்பிடுறோம். நம்ம நெத்தி வந்து அங்க படுற அளவுக்கு நம்ம விழுந்து கும்பிடுறோம். ஏன்னா அங்க வந்து நல்ல காந்த ஆற்றலும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுமே கரெக்டா இருக்கக்கூடிய ஒரு இடமா அது இருக்கு கொடிமரம். அப்படி கும்பிடும்போது நம்ம பாடி வந்து பேலன்ஸ் ஆகும். எல்லாமே வழிமுறைகள் தான். அந்த சாமி சிலையெல்லாம் வைக்கும்போது அந்த கரண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக, அப்போ அந்த சிலையில விரிசல்கள் விட்டுறக்கூடாதுன்னு ஆரம்பத்திலேயே வந்து அந்த சிலைகளுக்கு ஒரு விரிசலை ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் ஆகும்போது எப்படி நமக்கு வந்து இங்க ஒரு ஹோல் வருதோ, அந்த ஹோல் வந்ததுக்கு அப்புறம் தான் நல்ல பேட்டரி ஆக்டிவேட் ஆகுது. அதே மாதிரி அந்த சிலைகளுக்குமே வந்து ஒரு விரிசலை வந்து ஏற்படுத்துவாங்க. அது வந்து ஒளியினால ஏற்படுத்துறது இருக்கு. இல்லைன்னா அந்த திருஷ்டி சுத்தி போட்டு உடைக்கும் போது அந்த விரிசல் வரும். அப்படிதான் அது பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அந்த மாதிரி அதிர்வுனால வந்து அந்த இது வந்து ஒரு ஒரு பிரேக், ஒரு எப்படி சொல்றது, ஒரு விரிசல் மாதிரி அவங்க வந்து ஏற்படுத்துவாங்க அந்த சிலைகளுக்கு பின்னாடி. அப்புறம் அந்த சிலைகளுக்குள்ள நல்லா வந்து அவங்க சுத்த எலக்ட்ரான்ஸ் போய் திருப்பி டிஸ்சார்ஜ் ஆகி நல்ல கரண்ட் வந்து ஆரா வந்து இருக்கும். பெரும்பான்மையா பார்த்தீங்கன்னா சிலைகளுக்கு வந்து சோல், சாமி கும்பிடுறோம், சாமிக்கு சோல் இருக்காதா அப்படின்னா இருக்கும்.
ஆனா நான் பார்த்த வரைக்கும் ஆண் கோவில்களுக்கு வந்து சோல்ஸ் இருந்தது கிடையாது. நீங்க சிவன கும்பிட்டாலும் சரி, விஷ்ணுவ கும்பிட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து இப்படி அ பண்ணி இப்படி வச்சிருக்கிற கோயில்கள் தானே தவிர, பெண்களுக்கு அப்படின்னு நீங்க பார்க்கும்போது சோல்ஸ் இருக்கு. பெண்களுக்கு கோவில் கட்டும்போது ஒவ்வொரு வாட்டியும் எந்தெந்த பெண் வந்து அந்த சமூகத்துல வந்து வாழாம, அந்த சமூகம் அவங்கள வாழ விடாம பண்ணியிருக்கோ, அவங்க எல்லாருக்குமே கோவில்கள் வச்சிருக்காங்க. அண்ட் பெண் தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவில்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நம்ம கேட்டது உடனே நடக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு அந்த சோல் இருக்கும். பெண் சாபம் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய வம்சாவளியில பிறந்து அவங்களால வாழ முடியாம சமூகத்தினால வஞ்சிக்கப்பட்டு இறந்து போனவங்கள வந்து இந்த மாதிரி கடவுளா வந்து கும்பிடுற வழக்கம் நம்ம இதுல அதிகமாவே இருக்கு. அப்படி பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாமிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு சோல் இருக்கும். அண்ட் துளசி, அப்புறம் வந்து கேம்ஃபர் போட்டு, பச்சை கற்பூரம் போட்டு இந்த மாதிரி தீர்த்தம் கொடுப்பாங்க. ஸோ அந்த தீர்த்தம் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்க லங்ஸ்ல கரெக்டா குண்டலினி ஆக்டிவேட் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும். லங்ஸ்ல வந்து நல்லா ஒரு ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அது ஒரு ஏதுவான ஒரு விஷயமா அமையும். ஸோ தினமும் துளசி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி முன்ன இருந்த காலத்துல எல்லாம் வந்து சில கோயில்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, வடக்குல வந்து கேனபிஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஹெம்ப் அதெல்லாம் வந்து யூஸ் பண்றதுக்கு காரணம், ஒரு வாட்டி அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க நிறைய சித்தர்கள் பார்த்தீங்கன்னா, ரசவாத கலையிலேருந்து எல்லாமே எதுவுமே வந்து கேனபிஸ் தொடாம நீங்க வந்து ஆரம்பிக்கவே முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் அது குடுக்குறாங்க அப்படின்னும் போது, அவங்களோட டெய்லி சாப்பாட்டுலயே வந்து ஒரு அங்கமாவே அது வந்து இருக்கும். அப்போ வந்து அது குடுப்பாங்க. வடக்குல எல்லாம் அப்படிதான். நம்ம தமிழ் இதுல நமக்கு எப்படி அது பரிச்சயம்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் மூலியமா தான் நமக்கு அது பரிச்சயம். ஸோ இது சாப்பிட்டா 28 நாட்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு லங்ஸ்ல ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க என்ன உணவு எடுத்துக்கிட்டாலுமே அது வந்து அந்த ஹீட்ட வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கேட்டலிஸ்ட்டா தான் ஆக்ட் ஆகும் கெமிக்கலி உங்களுக்கு. அப்போ பைனியல் சுரப்பி வந்து நல்லா வேலை செய்யும். அதனாலேயே கென்னபிஸ் எடுத்துப்பாங்க. ஒரு கென்னபிஸ் வந்து ஒரு 2 கிராம்ஸ் ஃபார் 28 டேஸ் அந்த மாதிரி இன்டர்வல்ஸ்ல எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய சித்தர்கள் பார்த்தீங்கன்னா, கென்னபிஸ் எடுத்துக்கிட்டு அந்த 2 கிராம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து டொபாக்கோ சிகரெட் பிடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க. அப்போ இந்த சிகரெட் வந்து அதுக்கு வந்து கேட்டலிஸ்ட்டா ஒர்க் ஆகி உங்களோட ரிப்கேஜ்ல இருக்கக்கூடிய அந்த ஹீட்ட வந்து எப்பவுமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது சரம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அது அவ்ளோ தெளிவா இருக்கும். உங்க மூச்சு காத்து வந்து தெளிவா இருந்துச்சுனாவே, நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா, ஹெல்த்தியா இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் எமோஷன்ஸ் மாறுனாலே உங்க மூச்சு காத்து மாறுறத நீங்க பார்க்கலாம். ஸோ மூச்சு காத்து நல்லா இருக்கு அப்படின்னா, நீங்க எப்பவுமே நித்தியமா சந்தோஷமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி தெளிவா இருந்தா, கெமிக்கலி பேலன்ஸ்டா இருந்தா, உங்களால லைட்ல கனெக்ட் ஆக முடியும். உங்களோட ஆரா நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா திரைகள் போட்டுரும். ஸோ அதனாலேயே எப்பவுமே அப்போலாம் வந்து அது வந்து வழக்கம் அந்த சித்தர்கள் இதுல. சரம் பார்க்குறது, எப்பவுமே லங்ஸ் வந்து பியூரா வச்சுக்கிறது, கிளீனா வச்சுக்கிறது. அப்புறம் அப்படி குப்பை சேருமா அப்படின்னா, சாப்பாட்டு மூலியமா தான் சேரும் அப்படின்லாம் இல்ல. நீங்க சுற்றுச்சூழல்லயே வந்து சேரும். அன்னைக்கியோட அழுக்க வந்து அன்னைக்கு களைஞ்சிரணும் அப்படின்ற மாதிரி அந்த டெபாசிஷன் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளால தவிர்க்கவே முடியாது. சிட்டிலலாம் வாழ்றீங்கன்னா சுத்தமா தவிர்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பரிமாற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். சில பேர் வந்து ஃபயர் கேசிங் பண்ணுவாங்க. ஃபயர் கேசிங்கும் ஒரு வழிதான். நம்மளோட லங்ஸை வந்து சுத்தமா வச்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரி பஞ்சபூத ஆற்றலை சரியான முறையில பயன்படுத்தி நம்மளோட லங்ஸை வந்து பியூரா வச்சுக்கிட்டு எப்பவுமே நித்தியமா லைட்ல கனெக்ட் ஆகி திரைகள் இல்லாம ரியாலிட்டியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக
கடைபிடிக்கப்பட்ட வழிகள் வந்து நிறைய. போக போக இதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் இப்போ அதெல்லாம் தேவையே கிடையாது. நல்ல ஜெனட்டிக் அப்டேட் வந்து கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து உடம்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்காத அந்த நிலையில அது தேவைப்பட்டுச்சு. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஒரு ஜெனட்டிக் அப்டேட் வருது அப்படின்னா அந்த சொசைட்டில அது அந்த ஒரு ஆள் மட்டும் இல்லை, அவங்கள சுத்தி இருக்க பிளட் லைன் மூலமா நியூரலா கனெக்ட் ஆகி இருக்க அத்தனை பேருக்குமே மாற்றம் நிகழும். அதான் நான் சொன்னேன், ஒரு டெஸ்ட் டியூப்ல எல்லா இடத்துலயும் ஒரே டிஎன்ஏ போட்டுட்டு நீங்க ஒரு வாட்டர்ல வந்து எமர்ஜ் பண்ணி வச்சுட்டு நீங்க ஒரு டிஎன்ஏல ஒரு சேஞ்ச் பண்ணா கூட மற்றது எல்லாத்துலயுமே மாற்றம் நடக்கும். அதே மாதிரி தான் ஒரு சமூகத்துல ஒருத்தங்களுக்கு அந்த மாற்றம் நடந்தாலும் மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு ஆன்ம விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது. அந்த கெமிக்கலி பேலன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் அவதார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. சரம்காக இந்த மாதிரியான ட்ரக்ஸ் தேவைப்பட்டுச்சு. அவங்க உடம்பை பியூரிஃபை பண்ணி வச்சுக்கிறதுக்கு, பிளட்டை பியூரிஃபை பண்ணி வச்சுக்கிறதுக்கு. பட் இப்போ வந்து அதுக்கு அடுத்து அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து நம்ம சமூகம் வந்து அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றம். அப்புறம் இந்த கோவில் எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்குல்ல, எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது வந்து எப்படி டிராவல் ஆகுது அப்படின்றத வந்து கரெக்டாக கவனிச்சு அதை வச்சு அவங்க வந்து ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வாஸ்து பார்க்கறதுமே இப்படிதான். காற்றோட்டம் எப்படி இருக்கோ அப்படிதான் வந்து எல்லாமே டிராவல் ஆகும். அதை பார்த்துட்டு நம்ம கட்டுறோம். அதே மாதிரி தான் வாஸ்து கோயிலுக்குமே வந்து எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி எலக்ட்ரான் மூமெண்ட்ஸ் எல்லாம் இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து எந்த விதமான ஒரு ஒரு பரிமாற்றமுமே இருக்காதா. நம்ம நீண்ட நாட்கள் தொடாத ஒரு இடம், அப்புறம் வந்து இந்த புத்தகங்கள் வைக்கிற இடம், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும்னு சொல்லுவாங்க. அது யாருமே எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி எந்த பொருளாலும் நீங்க போட்டு வச்சிருக்கீங்களோ அங்கெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். இங்கெல்லாம் நல்ல காத்து ஃப்ளோ ஆகுது, எங்கெல்லாம் மனுஷங்க வந்து எடுத்து வச்சு யூஸ் பண்ற பொருள் எல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. ஏன்னா அங்க வந்து நம்ம தொட்டாலே அங்க எலக்ட்ரான் சேஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் அங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். ஒரு பொருளை நம்ம தொட்டுட்டு எடுக்கிறோம்னால டேட்டா டிரான்ஸ்ஃபர் இருக்கும், எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கும், ஒரு ஆற்றல் மாற்றம் பரிமாற்றம் இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே இருக்கணும். அப்படி இல்லாத இடங்கள்ல நம்ம என்ன பண்றோம், சாம்பிராணி போடுறோம். சாம்பிராணி போட்டால் அங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில போகும், அந்த இடத்துல இருக்க நெகட்டிவ் எனர்ஜி போயிடும். ஸோ எல்லாமே சயின்ஸ் தான், ஆற்றல் ரீதியா. அப்படி இருக்கும்போது பீரியட்ஸ்ல இருக்கும்போது பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்றது. பீரியட்ஸ் இருக்கும்போது ஏன் பெண்கள் வரக்கூடாது அப்படின்னா, பீரியட்ஸ் இருக்கும்போது நமக்கு உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கும், நல்ல எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கும், வயிறு வலிக்கும். நீங்க எவ்வளோ பெயின்ல இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு ஹீட்ல இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்ல கரண்ட் ஃப்ளோவும் இருக்கும், ஆராவும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த நேரத்துல நம்ம அங்க போனோம் அப்படின்னா அங்க ஆற்றல் கட்டமைப்பு தான். அங்க ஒரு கணக்கிடப்பட்ட ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி ஃப்ளோன்னு அவங்க பார்த்து பண்ணுவாங்க. அந்த ஆரத்தி எடுக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு சன்னதியும் வச்சு அதை பராமரிக்கிற விதமா இருக்கட்டும். அப்போ வந்து இன்னொரு ஒரு கோவிலே திருப்பி உள்ள கொண்டு வர மாதிரி இருக்கும். அது அந்த ஆற்றல் கட்டமைப்பு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால வந்து அந்த ஃப்ளோவே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால பெண்கள் வந்து ஹீட்டா இருக்கிற சமயம் வந்து அங்க போகக்கூடாது. ஹீட்டை தான் அவங்க வந்து தீட்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட அந்த அளவுக்கு அந்த ஹீட்டுக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, நீங்க வந்து ஹீட்டை மட்டும் பார்க்கக்கூடாது, அது என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்குன்றத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்போ உடம்புல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி வந்து லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே அழிச்சிடும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கிட்ட போனாலே டேட்டா லாஸ் இருக்கும். அந்த அளவுக்கு ஹீட்டா இருப்பாங்க, அந்த ஃப்ரீக்வன்சி அப்படி இருக்கும்.
செடிகள தொடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க செடிகள தொட்டாலோ, இல்ல இந்த பட்டுப்பூச்சி வச்சு வொர்க் பண்ற இடத்துலலாம் வந்து பீரியட்ஸா இருக்கிறவங்க வந்து அந்த புழுக்கள தொட்டுட்டாங்க அப்படின்னா, அந்த புழுக்கள் வந்து இறந்து போறதுக்கான சாத்தியங்கள் அதிகம். ஸோ அதுக்கு இருக்கிறது அவ்வளோதான் டேட்டா. நீங்க கர்மான்னு சொன்னாலும் அதுதான், டேட்டான்னு சொன்னாலும் அதுதான், ஆசிட்ன்னு சொன்னாலும் அதுதான். அதுக்கு இருக்கிறது அத்தனூண்டு தான். அதுல வந்து நம்ம அதிகமா வந்து தரவுகள் வைத்திருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இல்லையா? அப்போ நமக்கு அது நம்மளோட தரவுகள எரிக்கிறதுக்கு நமக்கு அதீத வெப்பம் தேவைப்படுது. அந்த வெப்பத்தோட நம்ம சின்ன தரவுகள கொண்ட உயிரினங்கள் கிட்ட நெருங்கும்போது, அவங்களுக்கு வந்து டேட்டா லாஸ் ஆயிடும். அதான் செடிகள தொடக்கூடாது. ஆனா உங்களோட பீரியட்ஸ் பிளட் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அதுல ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. நெறைய நோய்களுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு வந்து அது வந்து செடிகளுக்கு குடுக்கலாம். அந்த மாதிரி. அதுல இருக்கக்கூடிய தரவுகள் வந்து அதுக்கு தேவை. இன்னொன்னு வந்து செடிகள் வந்து ஆல்கலைன். தே நீட் டேட்டா. தே ஆர் ஆசிட் ஈட்டர்ஸ் அப்டின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட. மரங்கள், செடிகள் எல்லாமே. அவங்களுக்கு தரவுகள் வேணும். அதனால நீங்க பீரியட்ஸ் டைம்ல இருக்கும்போது நீங்க போகக்கூடாது. போனா அதுகிட்ட ஆல்ரெடி தரவுகள் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து 2 சந்நிதிகள் வச்சிருப்பாங்க. 2 பெரிய சந்நிதிகள், முக்கியமான சந்நிதிகள். நீங்க இந்த ஃப்ரீக்வென்சி பத்தியெல்லாம் நெறைய படிக்க படிக்க உங்களுக்கு தெரியும். பைனாரல் இதெல்லாம். இப்போ இந்த 2 சிலைகளுமே வந்து நல்ல ஒரு ஹை ஃப்ரீக்வென்சில வந்து வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது, அதுக்கு நடுவுல நீங்க போறீங்க, சுத்தி வரீங்க அப்படிங்கும்போது, இதுல இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இந்த 2 ஹை ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன்ல நல்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சிருக்கக்கூடிய இந்த 2 அ சிலைகளுக்குமே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வென்சி டிஃபரன்ஸ் வந்து தீட்டால போகும். ரொம்ப அமைதியான, அ சாந்தமான ஒரு நிலைய வந்து அது ஏற்படுத்தும். அதுல வந்து இந்த மக்கள் இருக்கும்போது, மனசுக்கு அமைதியா இருக்கும். நம்ம வந்து ஆஃபரிங்ஸ் அங்க குடுக்குறோம். ஸோ ஆஃபரிங்ஸ் குடுக்கும்போது நம்மளோட டிஎன்ஏவும் அதுல போகும். ஸோ பலவிதமான தரவுகள் அது எல்லாமே ஒரே இடத்துல குவிஞ்சு, அத வந்து நாம ஆல்கலைன் பண்ணி, நியூட்ரலைஸ் பண்ணி, வரக்கூடிய அந்த கரண்ட் ஃப்ளோ, அதுல உருவாகக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுனால தான் ஒவ்வொரு கோவிலுமே அவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த கோயில் லொக்கேட் ஆயிருக்க அந்த இடமும் ஒரு முக்கிய காரணமா இருக்கும். அது ஒரு எனர்ஜி பாயிண்ட்டா கூட இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோபுரங்கள்ல வந்து கலசம் மாத்தும் பொழுது கருடன் சுத்தும். ஸோ கருடன் வந்து எங்கெங்க எல்லாம் வந்து நமக்கு நம்மளால வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து நல்லபடியா உணர முடியுமோ, அங்கெல்லாம் வந்து கருடன் சுத்துறத நீங்க பார்க்கலாம். ஈகிள்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, குப்பை கூடங்கள்ல இருக்கிறது பார்த்துருக்கலாம் நீங்க. எ எந்தெந்த பொருள் எல்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மாசா உட்படுதோ, அங்க பெரிய ஆற்றல் பரிமாற்றம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அந்த இடங்கள்ல வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வந்து இந்த கழுகு சுத்துறத நீங்க பார்க்கலாம். ஸோ குப்பை கிடங்குகள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அ கழிவுகள் அதிகமா இருக்கக்கூடிய இடம், அதுவும் மனித கழிவுகள் அதிகமா இருக்கக்கூடிய இடம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கோவில்கள் பார்க்கலாம். மலைகள் மேல அதே மாதிரி பெரிய பெரிய டவர்ஸ் இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுறோம்ல, பெரிய பெரிய டவர்ஸ் மேலயுமே வந்து கழுகுகள் சுத்துறத வந்து நீங்க பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் டோம்பு. இந்த சமாதிகள்லாம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம உடம்ப வந்து ஒரு டவரா நல்லா ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, பண்படுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த பஞ்சேந்திரியங்கள் நல்லா வேலை செய்யுதுன்றப்போ, நம்ம உடம்ப வந்து நாம சமாதியா வச்சுட்டு நம்ம போயிட்டோம்னா, இந்த எலக்ட்ரிக் ஃப்ளோ இந்த உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இடங்கள்ல நாம சமாதி வச்சோம் அப்படின்னா, இந்த உடல் எப்பவுமே உயிர்ப்போடவே இருக்கும். இல்ல நெறைய பேர் வந்து சுத்தி சுத்தி வழிபாடு செஞ்சுட்டு போனாங்க அப்படின்னா, அந்த உடம்புக்குள்ள வந்து அந்த டேட்டா வந்து வரும்.
அதே மாதிரி அது எப்படி கழியும்னா, ஆஸ் யூசுவல் இந்த உடம்பு எப்படி ஃபர்ஸ்ட்டு வேலை செஞ்சதோ, அதே மாதிரி தான் அதில எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கும், எலக்ட்ரிக் ஃப்ளோ இருக்கும். ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய அந்த உடம்பு குடுத்துட்டே இருக்கும். ஆனா இது மட்டும் தான் காரணமான்னு கேட்டா, இல்ல. இன்னொரு காரணமும் இருக்கு. அது நான் அப்புறம் சொல்றேன். இதே மாதிரி தான் குலதெய்வம் கோயிலும். எல்லா கோயில்லுமே நல்ல காந்த ஆற்றல் இருக்கிற மாதிரியும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற மாரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. சர்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதே ஷேப்ல தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இங்க உயரமா எழுப்புவாங்க உள்ள. ஸோ அந்த மாதிரி உயரமா நம்ம எழுப்பும்போது, அ இந்த காத்துல வந்து ரொம்ப அ எலக்ட்ரான்ஸ் நல்ல ஃப்ளோ இருக்கக்கூடிய அந்த காத்து வந்து கீழ வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். ஆமா. எந்த அளவுக்கு வந்து நம்ம உயரமா வெற்றிடமாவே அவ்ளோ உயரமா எழுப்புறோமோ, சீலிங் ஹைட்டா வைக்கிறோமோ, அப்பல்லாம் கீழ இருக்க ஒரு மனுஷன் நிக்கக்கூடிய அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து அ கரண்ட் ஃப்ளோ இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அமையும். ஸோ அதன்படி தான் அந்த மாதிரி கத்தோலிக் சர்ச் எல்லாமே கட்டியிருப்பாங்க. மத்தபடி மாஸ்க் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் எல்லா இடத்துலயுமே கட்டியிருக்காங்க. இந்த எல்லா இடத்துலயும் இத கட்டுனவங்க எல்லாருமே எவால்வ்டு பீப்பிள் அந்த காலகட்டத்துல எல்லாமே. ஸோ இதுல இந்த நம்ம குலதெய்வம் கோயில் எப்படி உருவாகியிருக்கு அப்படின்னா, அவங்க உபயோகப்படுத்தின ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல கல்லா இருக்கலாம். நடுக்கல் வச்சதா இருக்கலாம், இல்ல அந்த பொருட்களா இருக்கலாம். அத வச்சுட்டு நாம அந்த இடத்துல வந்து சாராயம் அது வந்து நமக்கு வந்து பிரதானமா நம்ம யூஸ் பண்ற ஒரு விஷயமாவே இருக்கு. அந்த சாராயம் வந்து குலதெய்வத்துக்கு வந்து குடுக்கணும். இல்லன்னா வந்து பலி. ஸோ இது 2மே ஏன் அப்படின்னா, இது 2மே அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட வந்து கரெக்ட்டா நமக்கு தேவையான அளவுக்கு கிரியேட் பண்றதுக்கு வழிவகுக்கக்கூடிய விஷயங்கள். சூட கொளுத்துறது என்னதான் இருந்தாலுமே, ஒண்ணு பலி குடுக்கணும், இல்லன்னா அ சாராயம். இது இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சமைக்கிறது. பலி கொடுத்துட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிடுறது. இது பண்ண அங்க நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும். அதுவும் மோஸ்ட்லி வந்து ஆற்றங்கரை ஓரமா, நதிக்கரை ஓரமா இந்த மாரி நீர் ஓட்டம் இருக்கிற இடத்துல வச்சா நல்ல எலக்ட்ரிக் ஃப்ளோ இருக்கும். அப்படி அமைய பெற்ற ஒரு இடத்துல இருக்கும். அதே மாதிரி பெரிய ரொம்ப பழமையான மரம் அதுக்கு கீழ இருந்தாலுமே ஆரா நல்லா இருக்கும். அதே மாரி மலைக்கு கீழ இருக்கும். மலைக்கு மேல இருக்கும். மலைக்கு மேல வந்து நல்ல காந்த ஆற்றல், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுமே நல்லாருக்கும். மழைக்கு மலைய சுத்தி, மலை அடிவாரத்துல பார்த்தீங்கன்னா வந்து மின் ஆற்றல் அதிகமா இருக்கும். இந்த மலையடிவார சித்தர்கள்னே சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அவங்க வந்து அவங்கலாம் ஹைலி ஆல்கலின். அந்த ஃபீல்டு வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஆல்கலின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, உடம்பு காத்த குடிச்சாலே குண்டாயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி குண்டாகுறோம் எப்படின்னே தெரியல. நம்ம குண்டாயிட்டே போறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு கள்ளம் கபடம் இல்ல. ரொம்ப நல்ல மனுஷன் ஆனா நான் குண்டாயிட்டே போறேன் அப்படின்னா, நீங்க ஆல்கலின். உடம்பு வந்து அப்படிதான் ஆகும். அசிடிக்கா இருக்கவங்க எவ்வளவுதான் சாப்பிட்டாலுமே வந்து வெயிட் போடவே மாட்டாங்க. போடவும் முடியாது அந்த நிலைமையில இருக்கும். அதே மாதிரி கேரக்டரும் பார்த்தீங்கன்னா, அசிடிக்கா இருக்கிறவங்களுக்கு அசிடிக் ட்ரேட்ஸ் இருக்கும். ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு. குண்டா ஆகுறவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசா இருக்கும். நல்லவங்களா இருப்பாங்க. யார் எவ்வளோ கெடுதல் பண்ணாலும் சரி போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. இவங்கெல்லாம் வந்து இந்த மலை அடிவாரத்துல இந்த மாதிரி டிராவல் பண்ணாங்க அப்படின்னா நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். திருவண்ணாமலை கிரிவலம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இன்னும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது உள்ள போய் நீங்க வந்து மலை ஏறவும் முயற்சி பண்ணலாம். அதை விட எனக்கு இன்னும் ஃபீல்டு அதிகமாக தேவைப்படுது, நான் நல்லா எவால்வ் ஆகியிருக்கேன், எனக்கு இது வந்து பத்தலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது என் பாடி நல்லா தாங்கும் அப்படின்னு நீங்கள் வந்து மலைகளுக்கு மேலே ஆறுகள் ஓடக்கூடிய அந்த இடத்துல போய் நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குண்டலினி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ வந்து பாடி அசிடிக்காக இருக்கும்போது அங்கே போனீங்க அப்படின்னா உங்கள் எலக்ட்ரான் டிஸ்சார்ஜும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உடம்புல நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஆனால்
ஹார்ட் பீட் வந்து ஃபாஸ்ட்டாக ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கோ அந்த அளவுக்கு ஹார்ட் பீட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அது தாங்குற மாதிரி எதுவும் இருந்தால் ஓகே. இல்லைன்ற பட்சத்தில் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இமயமலைக்கு ட்ராவல் பண்ண எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஏறும்போது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் நல்லா இருக்கும் பாடியில், கரண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஹார்ட்டோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்ஸும் அதிகமாகிட்டே போகும்போது அது ஒரு குறிப்பிட்ட அளவு தாங்க முடியல அப்படின்னா அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அவங்க டைம் வேகமாக போகுதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். நீங்கள் எவ்வளோ வேகமாக மூவ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் டைம். டைம்ன்றது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கான்னு கேட்டால் இல்லை, அலைன்மெண்ட் தான். நம்ம கொடுத்துருக்க டைம் கிடையாது. அது நம்ம வந்து நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக கொடுத்துருக்கோம். ஸோ அலைன்மெண்ட் அப்படின்றது தான் உண்மையான டைம். இப்போது ஒரு விஷயம் இங்கேருந்து இது வரைக்கும் மூவ் ஆகுது அப்படின்னா அது இந்த வழியாக போகும்போது இவ்வளோ நேரம் எடுத்துக்குது, அதுதான் டைம். இங்கே வந்து இதுக்கு போகிறதுக்கு வேற ஒரு வழியாக போகணுன்னா சீக்கிரம் மூவ் ஆகுதுன்னா அது ஒரு காலம். ஸோ சீக்கிரமாக நம்மளால மூவ் ஆக முடியுது அப்படின்னா காலம் வேகமாக போகுதுன்னு அர்த்தமா? ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பயணிக்கு அப்படிதான் தெரியும். அந்த பயணியோட கண்ணோட்டத்துல இருந்து பார்த்தா காலம் வேகமாக போகிற மாதிரி தெரியும். வெளியில இருந்து அப்சர்வ் பண்ணுறவங்களுக்கு வேற மாதிரி தெரியும். இதெல்லாம் ஒரு தியரி, சயின்ஸ் தியரி தான். நான் அப்புறமா சொல்கிறேன். எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் தான் ஆக்சுவலி டைம். கரண்ட்டு தான் கடவுள். நீங்கள் வந்து எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் நல்லா நடந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக வேகமாக வந்து அந்த இடத்துலலாம் எனக்கு வேகமாக நகம் வளர்றதை என்னால் பார்க்க முடியுது அப்படின்னுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்குலாம் பெரிய பெரிய நகங்கள் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க எவ்வளோதான் அதை திருப்பி உடச்சி போட்டாலுமே வேகமாக வளரும், வேகமாக முடி வளரும். ஸோ இதெல்லாம் வந்து எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் நல்லா இருக்குது, நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கிறதோட அறிகுறி. அதே மாதிரி தூக்கம் வராது. இதை நான் சொல்லிடுறேன். ஆனால் நிறைய பேர் வந்து இதை சொல்லவே மாட்டாங்க. தூக்கம் வராது, டயர்டும் தெரியாது, சந்தோஷமா இருப்பீங்க, தூக்கமும் வராது. அப்புறம் குண்டலினி வச்சு ஒரு பெரிய ஸ்கேம். எல்லா லைஃப்லையுமே அந்த பார்ட் இருக்கும். குழந்தையிலேருந்து பெரியவங்களாகும் போது எல்லார் லைஃப்லையுமே ஒரு பார்ட் வந்து அந்த குண்டலினி ஆக்டிவேஷனுக்கு இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இந்த குண்டலினி ஆக்டிவேஷனுக்கு அப்புறம் அவங்க உடம்புல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆசிட் சேருதா, அந்த ஜெனட்டிக் ஆன்சிஸ்ட்ரல் ட்ரேசஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஆசிடும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்க சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடியது, நீங்கள் எந்தெந்த நபர்களோட இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து எல்லாமே இது வந்து மாறுபடும். ஸோ இது மூடி இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு தனியான ஒரு என்டிட்டி, திறந்தோடனே ஆற்றல் சமநிலை வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது இந்த ஆசிட் சேரும் போது பிளட் இம்ப்யூர் ஆகிறது இயற்கை. ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக இவங்களுக்கும் சரி இவங்க வீட்டில் இருக்கவங்களுக்குமே அந்த ஆசிட் வந்து அந்த பிளட் லைனில் தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்படியே அதிகமாக அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நல்லா சாமி கும்பிட ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்போ வந்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் கம்மியாகும், மூளையோட செயல்திறனும் கம்மியாகும். எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும் அப்படின்ற ரேஞ்சுக்கு மனுஷங்க வந்து போக ஆரம்பிப்பாங்க. அந்த இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது யாரு அப்படின்னா ஏமாத்துறவங்க. அப்போ போயிட்டு உங்களுக்கு சூனியம் வச்சுருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, அதனால தான் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து திடீர்னு வந்து படிப்பு வரல, திடீர்னு வந்து இந்த மாதிரி போயிருக்கு, இந்த மாதிரி ஆயிருக்குன்னு பொய் சொல்லுவாங்க. அண்ட் தென் ஒரே ஒரு விஷயம், லைட்டில் இருக்கிறவங்களுக்கு, கண்ணு தெரிகிறவங்களுக்கு, ப்ரீகாக்னிஷன் இருக்கவங்களுக்கு உங்களை பற்றி கரெக்டாக அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மனுஷ உடலை வந்து ஒரு நினைவு குவியலாக படிக்க முடியும். அப்படிப்பட்ட அவங்க வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க எது சரியோ அதை நடத்துகிறாங்க, அவ்வளோதான். இங்கே நல்லது கெட்டதுன்னு இல்லை, எது சரியோ அது நடத்துவாங்க. எது நடக்கணுமோ அது நடக்குது, அவ்வளோதான். அதில் அவங்க கொஞ்சம் காசு பணம் பார்த்துக்கிறாங்க. இதில் பெரும்பான்மையாக உங்கள் பாடியை நீங்கள் வந்து கெமிக்கல் பேலன்ஸாக வச்சுருந்தாலே நீங்கள் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நீங்கள் வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக இருக்க முடியும்.
அப்படி இருக்கிற மக்கள் எல்லாருமே நல்லவங்கன்னு முதல்ல நம்பாதீங்க. இது ஃபர்ஸ்ட் இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இந்த டைம்ல வந்துட்டாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இவங்களோட கஷ்டகாலம் ஆரம்பிச்ச மாதிரி அது. ஸோ அப்போ வந்து உங்க குழந்தைங்களுக்கு இது பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி சூனியம் வச்சுட்டாங்க. அதனால தான் வந்து உங்க குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டல்லா போயிடுச்சு. இது டல்லா போயிடுச்சுன்னு சொல்லி, சொல்லி, சொல்லி திருப்பி, திருப்பி வர வைப்பாங்க. ஒரு ஆள் கிட்ட போனா எனக்கு இந்த நாலேட்ஜ் கிடைச்சது. இதுலருந்து என்னால விடுபட முடிஞ்சது. இந்த பிரச்சனை திருப்பி என் வாழ்க்கையில வரவே இல்ல. நான் சரியாயிட்டேன். எனக்கு புது கண்ணோட்டமே கிடைச்சிருச்சு. அப்படின்னா சரி. இல்ல அந்த நபர்கிட்ட நான் போய்க்கிட்டே இருக்கிறேன். எனக்கு அவங்க வந்து ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, ஏமாத்துறாங்கன்னு தான் பொருள். அவங்க உங்கள ஏமாத்துறாங்க. ஸோ இதே மாதிரி ஏமாத்திக்கிட்டே அவங்க கிட்ட இருந்து எவ்வளோ பணம் எடுக்க முடியுமோ எடுக்க வைப்பாங்க. அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாரையுமே இவங்களுக்கு கெட்டவங்களா காட்டுவாங்க. இந்த மாரி மக்கள் வந்து நெறைய பேர் வாழ்க்கைய வந்து கெடுத்திருக்காங்க. நெறைய பேர் வாழ்க்கைய கெடுத்திருக்காங்க. அதுல வந்து எப்படி இந்த மக்கள் கிட்ட எல்லாரும் மாட்றாங்கன்னா, இந்த குடும்பத்துல இவங்களோட குழந்தைகள்ல யாரோ ஒருத்தருக்கு இந்த ஐ ஓப்பனிங், குண்டலினி இந்த பீரியட் நடந்துரும். அந்த குழந்தைங்களுக்கு 13 வயசுல இந்த நடக்கும். நடக்கும்போது அந்த குடும்பமே வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணும். அப்போ வந்து இந்த மாரி ஒரு சாமியார் கிட்டயோ, யார்கிட்ட சூனியக்காரங்க கிட்டயோ போய் மாட்டிப்பாங்க. இத அவங்க வந்து நெறைய பேர் படிச்சு தெரிஞ்சுப்பாங்க இத. இப்போ இது நடந்தா அடுத்து என்ன நடக்கும்னு. அது மட்டும் இல்லாம ப்ரீகாக்னிஷனும் இருக்கும் நெறைய பேருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே, அத நான் தான் பண்ணேன், நான் உனக்காக பண்ணேன். பர்செப்ஷன் மேனிபுலேஷன் உன் கண்ணோட்டத்தையே மாத்தி அமைப்பாங்க. நான் தான் பண்ணேன் பார், நான் வந்து இதனால இப்படி பண்ணிட்டேன். நான் வந்து உனக்காக அப்படி பண்ணேன். நான் வந்து அவன இது பண்ணி காட்டுறேன். இது அதுன்னு சொல்லி காச புடுங்கி, இவங்கள இன்னும் இழிநிலைக்கு தள்ளி, இதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம்னு இவன் வந்து இவன்கிட்ட போனதால தான் கெட்டு போயிருப்பான். அதுவே அவனுக்கு தெரியாம, மத்தவங்க மேலலாம் குறை சொல்லி, பொறாமைய தூண்டி, இப்படி பண்ணி, கிட்டத்தட்ட அந்த ஃபேமிலியும் அந்த சோலுமே, அவங்க இண்டிவிஜுவலா ஒரு சோலுமே அதோட பர்ப்பஸையே மறந்து தொலைஞ்சு போயிடுவாங்க. ரிப்பீட்டட் சைக்கிள்ஸ்லயே வாழ்வாங்க. எனக்கு இது எந்த விதத்திலயுமே நியாயமான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு உங்களோட பேட்டில்ஸ் நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணுங்க. ஃபேஸ் பண்ணுங்க. என்ன வேணா நடக்கட்டும். கடைசியில நீங்க முடிவெடுங்க. அண்ட் உங்கள சுத்தி நெறைய நல்லவங்க இருக்காங்க. அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. தப்பான வழியில போனாலும், இப்படி 8 போட்டு தான் அந்த இடத்துக்கு போகணும்னு இருந்துச்சுன்னா, விதி இருந்துச்சுன்னா 8 போட்டுட்டு தான் போவீங்க. ஸோ உங்களுக்கு பிரச்சனை முடியறதுக்கான அலைன்மெண்ட் வந்துருச்சுன்னா, நீங்க யார பார்த்தாலும், பார்க்கலனாலும் அதுக்கான சொல்யூஷன் உங்ககிட்ட வந்துரும். இல்ல, ஒருவேள அதுக்கு டைம் எடுக்கும். நீங்க இன்னும் சில விஷயங்கள ஃபேஸ் பண்ணாதான், சில விஷயங்கள நீங்க விலையா அதுக்கு குடுத்தா தான் நீங்க அந்த இடத்த ரீச் பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அங்க வரும்போது, நீங்க வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. அண்ட் இவங்க எல்லாருமே அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைக்கிறவங்க கிடையாது. மத்தவங்களுடைய அறியாமையையும், அவங்களோட அவேர்னஸ் இல்லாத அந்த தன்மைய, விழிப்புணர்வு இல்லாத இந்த நிலைய வந்து தனக்கு சாதகமா மாத்திக்கிறதுலயும் தான் இவங்களுக்கு ஆர்வம் அதிகம். அதுக்கப்புறம் குண்டலினி அவேக்கனிங் சென்டர்ஸ் மாதிரிலாம் இருக்கு. என்னென்னமோ சொல்றாங்க. இந்த தாந்திரிகம் பஞ்சபூத ஆற்றல் வச்சு எப்படி உடலை சமநிலைப்படுத்துறதுன்றது தான் ஒரே தாந்திரிகம். 5 வகையா பண்ணலாம். 5 எலிமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கு பண்ணிட்டே இருக்கலாம். இதுதான் தாந்திரிகம். இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. இதை சொல்லித்தரேன், அதை சொல்லித்தரேன், எல்லாமே ட்ரிக்கு, ஏமாத்து வேலை. தயவு செஞ்சு போகாதீங்க. அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு, உங்களோட பெஸ்ட் வெர்ஷனா இருக்கீங்களான்னு பாருங்க. பெஸ்ட் வெர்ஷனா இல்லைன்னா தயவு செஞ்சு டெசிஷன் எடுக்கும் போது ரொம்ப யோசிச்சு எடுங்க. தப்பா போய் எதுலயும் மாட்டிக்காதீங்க. முக்கியமா பெண்கள் யோகா பண்றீங்களா? நல்லது. இப்போ நிறைய டியூட்டர்ஸ் வந்து ஆன்லைன்ல சொல்லி தராங்க. யோகா பண்ணுங்க, ரொம்ப நல்லது. பெயின் எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஒர்க் அவுட் பண்ணுங்க, போதும். அப்புறம் இதெல்லாம் கெட்டதுன்னா ஏன் இந்த சமூகத்துல இருக்கு அப்படின்னா, இந்த சமூகத்துல நல்லதோ இருக்கும், கெட்டதோ இருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன், இது வந்து ஆர்டிஃபிஷியல் டயலெக்டிக்ஸ் அப்படின்னா, நீங்க வந்து யூனிவர்ஸ்னு சொல்றீங்கல்ல. யூனிவர்ஸ்னா வேர்ட்ஸ்னா எல்லாமே, எல்லா வார்த்தைகள் எல்லாமே. யூனினா இதெல்லாம் ஒன்னா.
சேர்ந்து அதே மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் டயலெக்டிக்ஸ்னால் நிறைய வந்து வித்தியாசமான கருத்துக்களும் சரி, மொழிகளும் சரி, எல்லாமே வேற்றுமைக்குள்ள ஒரு ஒற்றுமை, அதற்குள்ள ஒரு தர்க்கம் எப்பவுமே நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த இயங்கியல இயங்க வச்சுக்கிட்டே இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த வித்தியாசங்கள் இருக்கும்போது நாம அதன் மூலியமா தான் ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பரிமாற்றமே வந்து இந்த வித்தியாசங்கள்ல தான் நடக்குது. ஸோ தவிர்க்க முடியாத விஷயம் இந்த yin yang ஃபோர்ஸ். ஸோ கெட்டது நல்லது இருக்கதான் செய்யும். கெடுதலையும் நல்லது இருக்கும், நல்லதுலையும் கெட்டது இருக்கும். அப்படி பார்க்கும்போது நல்லது கிட்டயே பக்கத்திலேயே நல்லது இருக்கிற இடத்துல எல்லாமே கெட்டதும் இருக்கும். தவிர்க்கவே முடியாது. இப்போ இந்த பிளாக் மேஜிக்ன்ற ஒரு விஷயத்த வந்து இந்த சமூகத்துல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்க விழிப்புணர்வு அடையிற எல்லா சமூகத்தையும் பாருங்க. எல்லா நாட்டிலையுமே அந்த விழிப்புணர்வு அடையறதுக்கு முன்னாடி அந்த போராட்டமா இருந்த காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இதே பேட்டர்ன் தான் அங்க ஃபாலோ ஆயிருக்கும். இந்த மாதிரி கழகத்துக்கு நடுவுல தான் நிறைய நல்ல மனிதர்கள் வருவாங்க, விழிப்புணர்வு அடைவாங்க, புதிய சிந்தனையை வந்து வெளிப்படுத்துவாங்க, வாழ்க்கை முறைகளை வெளிப்படுத்துவாங்க, அதெல்லாம். ஸோ இதுல இந்த பிளாக் மேஜிஷியன்ஸ்ன்ற இந்த இடத்த வந்து நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்க சொந்தக்காரங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கல, என்ன பண்றாங்க? போய் பிளாக் மேஜிக் பண்றாங்க. அதுவே அந்த விஷயம் அந்த ஆப்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்ககிட்ட நடிச்சு நீங்க ஏற்கனவே பேக்கு லூசு நம்புற ஆளு, எல்லாமே நல்லதுன்னு நம்புற ஆளு, ஆல்கலின் பேசிக் நேச்சரே ஆல்கலின் ட்ரேட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப தங்கமான மனசு. அவங்க நடிச்சு ஏமாத்துறவங்க வந்து நடிச்சு ஏமாத்துறாங்கன்னு வைங்க. அங்க இருக்கிறதுனால போய் சூனியம் வைக்கிறாங்க. அது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியா வந்து நடிச்சு ஏமாத்தி விஷமே வைப்பாங்க. யோசிச்சு பாருங்க, விஷமே வைப்பாங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல மனுஷங்க இப்போ இருக்கவங்க. ஸோ காரணம் இல்லாம எந்த விஷயமும் இங்க இருக்காது. அந்த விஷயத்த தூக்கிட்டோம்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. ஸோ இந்த பிளாக் மேஜிக் எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்றது வந்து வேற ஒரு வீடியோல நான் தெளிவா சொல்றேன். ரிலீஜியனும் அப்படிதான். இந்த ரிலீஜன் வந்து நீங்க ரியாலிட்டி என்னன்னு பார்க்குற வரைக்கும் உங்களை கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் விடும். இந்த ரிலீஜன் இல்லைன்னு சொன்னா நிறைய பேர் வந்து மொராலிட்டியும் மறந்துடுவாங்க, கடைப்பிடிக்க மாட்டாங்க. யோசிச்சு சுயமா சிந்திச்சு இது சரி இது தப்பு, எனக்கு இதுதான் வந்து தர்மம், எனக்கு இது தர்மம் இல்லை அப்படின்ற அளவுக்கு சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் வந்து குறைவு. அப்படின்றதுனாலையும் அவங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்க இந்த சமூக சூழ்நிலையில இந்த மதம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அது எல்லாருக்குமே பொதுவா இது சரி இது தப்புன்னு சொல்லிடுறதுனால அந்த குற்ற உணர்வு, அதுதான் சரி இதுதான் தப்புன்ற அந்த எண்ணங்கள் எல்லாமே அவங்க மனசுல சின்ன வயசுல இருந்து வேரூன்றி இருக்கிறதுனால தனி மனிதனா யாருக்கும் எந்த தப்பும் செய்யறதுக்கு அவங்க யோசிக்கிற அளவுக்கு அவங்கள வந்து பண்படுத்துது அப்படின்றது என்னோட கருத்து. ஆனா கூட்டமா சேர்ந்தா தப்பு பண்ணுவாங்க. ஒரு இதுல வந்து நீட்சே சொல்லியிருப்பாரு, தனி மனிதன் வந்து தப்பு பண்றதுக்கு யோசிப்பான், ஆனா கூட்டமா இருக்கும்போது அவன் எவ்வளவு பெரிய கொடூர செயலையுமே அப்படியே செஞ்சுட்டு போயிடுவான் அப்படின்னு. ஆமா, இந்த மதம் வந்து கூட்டமா இருக்கும்போது இந்த மதத்தை வந்து அடையாளமா தரிச்சுக்கிட்டவங்க வந்து திடீர்னு தவறான முடிவுகளை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அது வந்து அவங்க கூட்டமா இருக்கும்போது தான். தனியா இருக்கும்போது பண்ண சொல்லுங்க, பண்ண மாட்டான். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நல்லது கெட்டது கலந்து வந்துகிட்டே தான் இருக்கு, தவிர்க்க முடியாது. பெரும்பான்மையான மக்களுக்கு இது நல்லது வகிக்கிறதுனாலே இந்த சமூகத்துல இந்த சமூக கட்டமைப்பு இந்த மக்களை நல்வழிப்படுத்தும் போது பக்குவப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது இதெல்லாம் இன்றியமையாததா அமையறதுனால தவிர்க்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. பணமும் அதே மாதிரிதான். பணம் தான் எல்லாத்துக்குமே ஈவல்னு சொல்றவங்க அந்த பணத்தை எடுத்துட்டு இந்த சொசைட்டியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷன் தன்னோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இப்போ பணத்தை சம்பாதிக்கிறவன் அந்த பணம் இல்லைன்னா வேற என்னென்ன விஷயங்களை செஞ்சு அவனை வந்து அவனோட அகங்காரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பான், அவனை தான் முன்னிலைப்படுத்திப்பான் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொடூரமான விஷயம் பணம் கிடையாது, மனிதனுடைய அகங்காரம் அப்படிங்கிறது வந்து அப்புறம் தான் உங்களுக்கு புரியும்.
அண்ட் நம்மள சுத்தி இருக்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நம்ம மைண்ட வந்து எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, நம்ம உள்ள இருக்க கெமிக்கல்ஸ வந்து ஃபர்ஸ்ட்டு அ அஃபெக்ட் பண்ணும். ஒரு நல்ல மியூசிக் கேட்கும்போது சந்தோஷமா இருக்குல்ல. ஒரு திடீர்னு நமக்கு பிடிக்காத ஒரு இரைச்சலான ஒரு சவுண்ட கேட்டா கோவம் வரும். ஒரு எரிச்சல் வருது. அதே மாதிரி இந்த கீச்சுன்னு சவுண்ட் வரும். இந்த கீச்சுன்னு சவுண்ட் வரும்போதெல்லாம் வந்து பற்கள் கூசும், எலும்புகள் வந்து கூசும். ஸோ இதெல்லாம் ஏன்னா, அந்த ஒலிக்கு வந்து உங்க உடல்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதி வந்து இசையுது. இந்த க்ரீச் அப்படின்ற அந்த சவுண்டுக்கு வந்து உங்களோட கால்சியம் இருக்கக்கூடிய அந்த பற்களா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இசையும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படுது. அதே மாரி தான் சவுண்ட் வந்து உங்க உடம்புல இருக்கக்கூடிய சுரப்பிகள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதே மாதிரி எனர்ஜி ஃபீல்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இந்த மாதிரி நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில நம்ம போய் ஸ்டே பண்ணிட்டு வந்தோம்னா, நம்ம வந்து நம்ம உடம்ப நல்லா சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாரி மைண்டும் நல்லா இருக்கும். நம்ம ஒரு பெஸ்ட் வெர்ஷன்ல இருப்போம். நான் சூஸ் பண்ற ஜியோ மேக்னெட்டிக் சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் அங்க இருக்கக்கூடிய காசர் தேவி டெம்பிள், அங்கேருந்து நைனிடால் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரேஞ்ச் அங்க இருக்கலாம் எங்கேயாவது ஸ்டே பண்ணி. ஸோ ராணிகேட், அங்க நிக்லாத் அந்த மாரி பவாலி எங்க வேணாலும் நீங்க வந்து கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு நீங்க வந்தீங்கன்னா, அவ்ளோ நல்ல ஒரு அ பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். நல்லா வந்து நம்ம சார்ஜ் ஆகியிருப்போம் நம்மளோட சிஸ்டம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. திருவண்ணாமலை கிரிவலம் நல்லா இருக்கும். அது ஒரு வழி. திருவண்ணாமலை ஜியோ மேக்னெட்டிக் சென்டர். ஸோ இன்னொரு வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு டாபிக் பத்தி பார்க்கலாம். நன்றி. லவ் இஸ் கால்.